தம்ப்நெயில்ல வந்து சமைக்க தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு வந்து வேலை உறுதி அப்படின்னு போட்டிருப்பேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சமையலுக்கு தான் வந்து மார்க் அதிகம். அது எத்தனை மார்க் அப்படின்னு வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். 7/11/2025 நான் வந்து நேற்று வந்து மெட்ராஸ் கோர்ட்டோட ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து போயிருந்தேன். அதாவது SRM யூனிவர்சிட்டியில் வந்து நடந்துச்சு. எனக்கு வந்து 10 பேஜ் மொத்தம் வந்து 7 டாஸ்க் வந்து பண்ண சொன்னாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமைக்கிறது. இதுதான் வந்து முக்கியமான டாஸ்க்கு. ஒவ்வொரு நாளுமே வந்து ஒவ்வொரு டிஷ் வந்து சமைக்க சொல்கிறாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேசரி வந்து சமைக்க சொன்னாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பொடி தோசை, மசால் தோசை, சப்பாத்தி, உப்மா, மேகி இதெல்லாம் வந்து சமைக்க சொல்கிறாங்க. எல்லாமே ஓரளவு ஈஸியான டிஷ் தான் வந்து சமைக்க சொல்கிறாங்க. எனக்கு வந்து கேசரி வந்துச்சு. அதுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பக்கத்துலேயே வச்சுருந்தாங்க. பொண்ணுங்க வந்து ஈஸியாக சமைச்சிருவாங்க. ஆனால் பசங்களுக்கு வந்து சுத்தமாக சமைக்க நிறைய பேருக்கு வராது. ஸ்டவ்வு கூட ஆன் பண்ணி இருக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கே சமைக்க தெரியாது. நானே எனக்கு கேசரி ஓரளவு நல்லா பண்ணேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பேர் வந்து பக்கத்தில் நிற்போம். அதாவது நமக்கு முன்னாடி பின்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து 4 பேர் பக்கத்தில் நிற்போம். அதுவும் இல்லாமல் அந்த காலேஜில் கேட்டரிங் பசங்க அவங்களுமே வந்து பக்கத்தில் தான் இருந்தாங்க. நம்ம பொறுமையாக பண்ணாலுமே நமக்கு தெரியாத விஷயத்து பக்கத்தில் கேட்டு ஓரளவு ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். நானுமே அப்படி தான் வந்து கேசரி பண்ணேன். டைம் வந்து உங்களுக்கு அரை மணி நேரம் வந்து கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் பொறுமையாக பண்ணலாம். அர்ஜென்ட்டாக பண்ணுறேன் அப்படின்னு எதுவும் போட்டு கறிக்கி வச்சுட்டா அது வந்து ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும். அப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு மார்க்கே கிடையாது அதுக்கு. ஸோ பொறுமையாக பண்ணாலுமே பர்ஃபெக்டாக பண்ணணும். அதுதான் வந்து முக்கியம். தெரியாத விஷயத்த பக்கத்தில் டிஸ்கஸ் பண்ணி பொறுமையாக பண்ணி கரெக்டாக பண்ணுங்கள். முக்கியமாக கறிக்கிடக்கூடாது, அடி பிடிச்சிடக்கூடாது. அதுதான் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஸோ வந்து ஸ்டவ்வை வந்து ஃப்ளேம் கம்மியாகவே வைங்க. அதில் இருக்கிறதோட கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. அதிகமாக வச்சிங்கன்னா ஃபுல்லாகவே அடி பிடிச்சி தீஞ்சிரும். அந்த மாதிரி பண்ணால் ஃபுல்லாக மார்க்கே போட மாட்டாங்க. ஓரளவு நார்மலாக இருந்தால் கூட மார்க் வந்து போட்டுடுறாங்க. நம்ம வந்து டிஷ்ஷை பண்ணி முடிச்சுட்டு அந்த வெசலை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிடணும். அங்கே டேப் வந்து மொத்தமாக 2 டேப் தான் இருந்துச்சு. அதில் தான் க்ளீன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து கொஞ்சம் நல்லாவே ஃபஸ்ட் டைம் க்ளீன் பண்ணும்போதே க்ளீன் பண்ணிவிடுங்க. அதில் கொஞ்சம் உங்களுக்கு வந்து எதுவும் ஒட்டி இருந்தாலும் அந்த மாதிரி ஒழுங்காக க்ளீன் பண்ணலனாலும் அதில் உங்கள் மார்க் வந்து கம்மி பண்ணுவாங்க. ஸோ ஒரு டைம் க்ளீன் பண்ணவே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு அந்த சுகர் கொடுத்த பவுல்லே வந்து அந்த கேசரி வந்து பண்ணி வைக்க சொன்னாங்க. அது லாஸ்ட்டாக வந்து ஜட்ஜ் மேடம் வந்து உங்களை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகேவா இருந்தால் உங்களுக்கு வந்து மார்க் போடுவாங்க. ஓரளவு ஓகேவாக இருந்தால் கம்மியான மார்க் போடுவாங்க. இந்த கொஞ்சம் அதில் ஏதாவது தீஞ்சு போயிருக்கு, அந்த மாதிரி டேஸ்ட் சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க் கிடையாது. அந்த மாதிரி தான் வந்து பண்ணாங்க. எங்கள் பேட்சில் சில பேருக்கு வந்து ஃபுல்லாகவே அது வந்து தீஞ்சு போயிடுச்சு. நிறைய பேருக்கு அவங்களுக்குலாம் மார்க் போடலன்னு நினைக்கிறேன். நான் ஓரளவு கரெக்டாகவே பண்ண டேஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. அப்புறம் வந்து அந்த ஸ்டவ்வை கோழியுமே நமக்கு வந்து ஒரு துணி ஒன்று கொடுத்துருப்பாங்க. சமைச்சு முடிச்சு அந்த இடத்தையுமே க்ளீன் பண்ணிடணும். ஸோ அந்த 7 டாஸ்க்லேயும் வந்து சமையல், அதாவது குக்கிங் டாஸ்க் தான் ரொம்ப முக்கியமான டாஸ்க்கு. அதை வந்து பொறுமையாக பண்ணாலும் கரெக்டாக பண்ணுங்கள். பக்கத்தில் டிஸ்கஸ் பண்ணி கேட்டு கரெக்டாக பண்ணுங்கள். இதில் ஓரளவு நீங்கள் மார்க் எடுத்துட்டிங்கனாலே ஒரு 20 மார்க் எடுத்தாலே மற்ற டாஸ்க்கில் ஒரு 10 எடுத்து பாஸ் மார்க் 28 தான். அதுக்குள்ளே நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகலாம். ஸோ பொறுமையாக பண்ணாலுமே கரெக்டாக பண்ணுங்கள். 2வது டாஸ்க் பார்த்தீங்கன்னா கார்டனிங்கில் வந்து மரம் செடி கொடிக்கெலாம் லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ண சொன்னாங்க. வரிசையில் ஒரு 10 டூல்ஸ் வச்சுருந்தாங்க. மம்புட்டி, கடப்பாரை, கத்தி அந்த மாதிரி. அதில் ஏதாவது ஒரு டூல்ஸ் எடுத்து நமக்கு தெரிஞ்ச வேலையை வந்து நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து 30 செகண்ட் தான் வந்து டைம் கொடுத்துருந்தாங்க. அதுக்குள்ளே நம்ம சீக்கிரமாக பண்ணி முடிக்கணும். ஒருத்தவங்களும் ஒவ்வொரு டூல்ஸை வந்து எடுத்துருந்தாங்க. அங்கே இருக்க செடியெல்லாம் கட் பண்ணாங்க, கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு வந்து 30 செகண்ட் தான். அதுக்கு வந்து மார்க் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதில் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த டூல்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான். அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதரா உள்ள இடம். அது வந்து செடி கிடையாது, பிளான்ட் கிடையாது. ஒரு புதரா உள்ள இடத்த தான் நமக்கு வந்து காட்டினாங்க. நீங்கள் அந்த இடத்துல போய் நீங்கள் வந்து மம்புட்டி வச்சு வேலை பார்க்குறதுக்கு வந்து வேலையே கிடையாது. அதேமாதிரி இந்த லீஃப் கட் பண்ணுற சிஸ்டரையும் வச்சு வேலை பார்க்கக்கூடாது. நம்ம அந்த இடத்துல தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கத்தி, அந்த எக்யூப்மெண்ட்டை தான் அதை வச்சு கட் பண்ணணும். ஸோ வந்து நான் வந்து கத்தி எடுத்து தான் அதை வந்து கட் பண்ணி கொஞ்சோண்டு கட் பண்ணாலே போதும். கட் பண்ணி டஸ்ட்பினில் போடணும். இதுதான் பண்ணேன். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டர் எடுத்து லீஃப்லாம் கட் பண்ணாங்க. அந்த இடம் வந்து புதரா உள்ள இடம். ஆனால் வச்சுங்களேன், அந்த சிஸ்டர் வந்து பிளான்ட்டில் உள்ள லீஃபை கட் பண்ணுறதுக்கு ஒன்று பர்ஃபெக்டாக கட் பண்ணுறதுக்குள்ளது. அந்த இடத்துல நீங்கள் சிஸ்டர் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு தப்பு. அங்கே என்ன பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரெக்டான எக்யூப்மெண்ட் எடுக்கிறீங்களா, இந்த இடத்துக்கு புதராக இருக்கிற இடம், அதில் வந்து நீங்கள் கரெக்டான எக்யூப்மெண்ட் எடுக்கிறீங்களா அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஸோ வந்து யாருமே அந்த சிஸ்ஸர்லாம் எடுக்காதீங்க. இப்போ உங்களுக்கு பிளான் காமிச்சிங்கன்னா நீங்கள் சிஸ்ஸர் எடுத்து லீஃப் கட் பண்ணலாம். அதுவும் தப்பு கிடையாது. ஆனால் அந்த புதராக இருக்க இடத்துக்கு வந்து உங்களுக்கு ஒரு கத்தியை வச்சு தான் நீங்கள் அது அந்த சின்ன சின்ன கிளை இலையெல்லாம் கழிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி கரெக்டான டூலை வந்து சூஸ் பண்ணுங்கள். இதுக்கு தான் வந்து மார்க்கு. வெறும் 30 செகண்ட் தான். நீங்கள் கரெக்டானது சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஆனால் அந்த செடி கொடியெல்லாம் கட் பண்ணவும் சொல்கிறாங்க. நமக்கு இப்படின்னு சொல்லலை கரெக்டாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு. ஆனால் நீங்கள் தான் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கணும். நீங்கள் போகும்போது உங்களுக்கு வந்து பிளான்ட் தனியாக ஒரு செடி இருக்குது, அதில் வந்து இலையெல்லாம் இருக்குது, அதை கட் பண்ண சொல்கிறாங்கன்னா நீங்கள் அந்த சிஸ்ஸரை எடுக்கலாம், தப்பு இல்லை. இது வந்து ஒவ்வொருத்தங்களுக்குமே மாறும். அந்த டூல்ஸ் கரெக்டாக எடுக்கிறீங்களான்னு பார்த்துங்க. அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி டூல்ஸ் எடுத்து நீங்கள் அதை க்ளீன் பண்ணணும், அவ்வளோதான். அடுத்து 3வது டாஸ்க் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 3வது டாஸ்க் வந்து ரொம்ப ஈஸியான டாஸ்க் தான். அதாவது செடிக்கு தண்ணி ஊற்றணும். இதுதான் டாஸ்க்கு. இதுக்குமே ஒரு 30 செகண்டில் அவ்வளோதான் டைம் உங்களுக்கு.
இதில் வந்து எல்லாருமே தண்ணி ஊற்றுனாங்க நார்மலாக. இதில் என்ன பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நானுமே யோசிச்சு எனக்குமே புரியல. எல்லாருமே நார்மலாக தண்ணி ஊற்றிட்டு தான் ஓகே அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதுலேயுமே அந்த மேடம் ஏதோ நோட் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எல்லாருமே செடி நிறைய பேர் இலைக்கு மேலேயே தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டாங்க. மேக்ஸிமம் செடிக்கு வேரில் தான் தண்ணி ஊற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து வேரில் வந்து தண்ணி ஊற்றினேன். அளவு அதேமாதிரி கரெக்டாக ஒரு மக் எடுத்து ஒரு செடிக்கு ஊற்றுங்க. மேலே தண்ணி ஊற்றாமல் மேக்ஸிமம் கீழே ஊற்ற பாருங்கள். அதாவது வேரில் தண்ணி ஊற்றணும். மேலே தெளிச்சிங்கன்னா அது வந்து எல்லா தண்ணியுமே அந்த இதுக்கு போய் சேராதுல, அதனால் தண்ணி வேஸ்ட் ஆகும் நிறைய, அதையும் பார்க்குறாங்க. ஸோ எல்லாருமே செடிக்கு வேரில் தண்ணி ஊற்றுங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நினைக்கிறேன். நீங்களுமே அதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து 4வது டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயனிங். அதாவது அயன் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு வந்து டாஸ்க்கு. மேக்ஸிமம் ஷர்ட்டு கொடுப்பாங்க, அப்படி இல்லைனா பேண்ட்டு கொடுப்பாங்க. பேண்ட் வந்தால் உங்களுக்கு ஓரளவு ஈஸி. ஷர்ட் வந்தால் கொஞ்சம் காம்ப்ளிகேட், அதாவது மடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் பட்டன்லாம் போட்டு. பேண்ட் வந்தால் கொஞ்சம் ஈஸி, டக்குன்னு மடிச்சிடலாம். அயன் பாக்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆனில் இருக்கும். அது ஹீட்டு மட்டும் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில அயன் பாக்ஸ் வந்து ஹீட்டு வந்து கட் ஆகிடும். ஸோ வந்து ஹீட்டு கரெக்டாக வருதான்னு மட்டும் அந்த கீழே ஒரு வேஷ்டி மாதிரி ஒரு கிளாத் கொடுத்துருப்பாங்க, டேபிள் கிளாத்து. அதில் வந்து தைச்சி செக் பண்ணிக்கோங்க ஹீட்டு வருதா அப்படின்ட்டு. அவங்க வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் அதை வந்து அயன் பண்ணி ஃபோல்டு பண்ணி வச்சிடணும். இதுதான் வந்து டாஸ்க்கு. இதில் வந்து என்ன மெயினாக நோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிற வேலையை வந்து செய்கிறோமா, அதாவது 2 நிமிஷத்துக்குள்ளே அதை அயன் பண்ணி மடித்து வச்சுருமா அப்படிங்கிறது தான். நீங்கள் வந்து நல்லா அயன் பண்ணியிருக்கீங்களா, நல்லா அயன் பண்ணலையா, அதெல்லாம் வந்து அவங்க வந்து பார்க்கவே இல்லை எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் வந்து கரெக்டாக அந்த 2 நிமிஷத்துக்குள்ளே அவங்க சொன்ன அந்த ஒரு வேலையை கரெக்டாக செஞ்சு முடித்து வைக்கிறீங்களா, இதே தான் வந்து பார்க்குறாங்க. அது வந்து அயனிங்னு கிடையாது. பொதுவாக ஒரு வேலையை அவங்க சொல்கிறாங்கன்னா அது அந்த டைமுக்குள்ளே செய்கிறீங்களா, அதை தான் வந்து பார்க்குறாங்க. நீங்கள் அயனிங் நல்லா பண்ணியிருக்கீங்களா, இந்த மாதிரி மடிப்பு இல்லாமல் பண்ணியிருக்கீங்களா, அதெல்லாம் வந்து பார்க்கல எனக்கு தெரிஞ்சு. அந்த 2 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஓரளவு நார்மலாக பண்ணி டக்குன்னு மடித்து வச்சுணும் நீங்கள் பர்ஃபெக்டாக. அதுதான் அவங்க சொல்கிற வேலையை கரெக்டாக செஞ்சு வச்சுரும், இதை தான் பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணி 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே மடித்து வைக்க பாருங்கள். அதுதான் நார்மலாக அயன் பண்ணி விட்டு மடித்து வச்சுருங்க. மடித்து வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஓரளவு மார்க் வந்து போட்டுருவாங்க. நீங்கள் நல்லா அயன் பண்ணணும் அப்படின்னு பொறுமையாக பண்ணிங்கன்னா உங்களால் முடிக்க முடியாது. பாதி பண்ணியிருப்பீங்க, இப்போ அதோட ஸ்டாப் ஆகிருக்கும். அதை பார்த்துட்டு உங்களுக்கு மார்க் வந்து கம்மியாக தான் போடுவாங்க கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னு. ஸோ ஓரளவு நார்மலாக பண்ணிவிட்டு மடித்து வச்சுருங்க, இதான் மெயின். 5வது டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோருக்கு வந்து நீங்கள் வந்து மாப் போடணும். ஒரு 5 பேராக வந்து மாப் போடுறதுக்கு விடுவாங்க லைனாக. அந்த ஃப்ளோரில் நம்ம வந்து மாப் போட்டு காமிக்கணும் கரெக்டாக போடுறோமா அப்படின்ட்டு. இதில் எப்படி மாப் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேகமாக போடாமல் நீங்கள் வந்து பொறுமையாக வந்து மாப் போடுங்க. அதாவது 6 ஆக்காக இப்படி மாறி 6 ஆக்காக இழுத்து மாப் போடுங்க. நம்ம வந்து வீட்டில் போட்டிருப்பீங்களான்னு தெரியல. அந்த இடத்துல நீங்கள் வேகமாக பண்ணுறத விட பொறுமையாக பண்ணாலும் கரெக்டாக பண்ணணும், அதுதான் வந்து முக்கியம். ஓரளவு நார்மலாக 6 ஆக்காக அந்த பொறுமையாக கரெக்டாக பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் வேகமாக பண்ணுறதுக்கு வந்து எந்த ஒரு வேலையுமே கிடையாது. அதாவது நீங்கள் வேகமாக சில பேர் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு, நான் போன பேட்சில் சில வேலையெல்லாம் வேகமாக பண்ணால் அந்த வேலை பர்ஃபெக்டாகவே இருக்காது, பொறுமையாக பண்ணால் தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த மாப் போடுற வேலை நீங்கள் பொறுமையாக பண்ணாலும் கரெக்டாக பண்ணுங்கள். அந்த ஃப்ளோர்லாம் வந்து செக் பண்ணி பார்க்கல, உங்களோட அந்த மூவ்மெண்ட்டை பார்க்குறாங்க நீங்கள் எப்படி மாப் போடுறீங்க அப்படின்னு. கரெக்டாக அந்த மாதிரி 6 ஆக்காக போட்டு இழுத்துட்டு வருவோம்லாம் மாப், அந்த மாதிரி போடுங்க ஓரளவு. அவ்வளோதான். இந்த டாஸ்க்குமே ஓரளவு ஈஸி. இதுக்கும் 2 நிமிஷம் ஓரளவு நம்ம பண்ணிடலாம். இதுக்கு ஓரளவு மார்க்குமே எல்லாருக்குமே போட்டுடுறாங்க. 6வது டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட் மேக்கிங் அப்படின்னா, பெட்டு வந்து இப்படி கலைஞ்சிருக்கும். பெட்ஷீட்டு, தலகாணி, அந்த தலகாணி உரை எல்லாமே கழட்டி போட்டிருப்பாங்க, கலைஞ்சிருக்கும். அதை நம்ம வந்து ஆர்டராக வைக்கணும். இதுக்குமே உங்களுக்கு வந்து 2 நிமிஷம் தான். இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பில்லோட கவரை போட்டு வச்சுருங்க. அடுத்து வந்து அந்த பெட்ஷீட்டை வந்து பெட் மேலே விரித்து அந்த பெட்டுக்கு கீழே வந்து ஃபோல்டு பண்ணி வச்சிடணும். அதாவது பெட்டை பார்த்தா உங்களுக்கு அதில் சுருக்கமே இருக்கக்கூடாது. இந்த நார்மலாக ஹாஸ்பிட்டலாக பார்த்துருப்போம் அந்த மாதிரி ஃபோல்டு, அந்த பெட்டுக்கு கீழே ஃபோல்டு பண்ணி வைப்பாங்க. எக்ஸ்ட்ரா அந்த துணி வந்து தொங்கிட்டு இருக்கும்போது அதை வந்து ஃபோல்டு பண்ணி வச்சிடணும். இதுதான் வந்து உங்களுக்கு வந்து மெயின். அந்த ஃபோல்டு சுருக்கம் இருக்கக்கூடாது பெட்டில். இதுவுமே நீங்கள் ஓரளவு பண்ணிடலாம், ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். நிறைய பேரால் இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. ஒரு பக்கம் ஃபோல்டு பண்ணால் இன்னொரு பக்கம் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ முடிஞ்ச அளவு கொஞ்சம் இதுவாக பண்ணாலும் ஃபாஸ்ட்டாக பண்ணி ஃபோல்ட் பண்ணி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்ட் பண்ணுறது தான் எல்லாருக்குமே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த பெட்ஷீட்டு சறுக்கி இழுத்துக்கிட்டு போணுச்சு. அதனால் முடிஞ்சால் அவங்க ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிட்டு அப்புறம் கூட பில்லோ கவர் நீங்கள் வந்து மாட்டிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி சுருக்கம் இல்லாமல் பார்க்க ஒரு ஃபினிஷிங்காக வைக்கணும். இதுவுமே ஈஸியாக தான் இருந்துச்சு, 2 நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடலாம். 7வது டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேபிள் அண்டு கிளாஸ் கிளீனிங். 2 லிக்விட் இருந்துச்சு. ஒன்று வந்து இந்த மக்கில் கொடுத்துருந்தாங்க, இன்னொன்று வந்து பாட்டிலில் ஸ்ப்ரே பண்ணுவோம்ல அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து டேபிளை வந்து க்ளீன் பண்ண சொன்னாங்க. அதை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மக்கில் உள்ளது தான் டேபிள் க்ளீன் பண்ணணும். கண்ணாடிக்கு அடிக்கிறது வந்து அந்த ஸ்ப்ரே பண்ணி அடிக்கிறது பாட்டில் உள்ளது, இது ஓகே. ஆனால் அந்த மக்லேருந்து கொஞ்சம் அதிகமாக அந்த லிக்விடை நான் வந்து அந்த இதில் நினச்சிட்டேன் ஸ்பாஞ்சில். ஸோ வந்து டேபிள் ஃபுல்லாக தண்ணி ஆகிட்டு அது காயறதுக்கு டைம் ஆகிடுச்சு. முடிஞ்ச அளவு கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். அந்த லிக்விடை கம்மியாக யூஸ் பண்ணி அந்த டேபிளில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கணும். தண்ணி இருந்தால் உங்களுக்கு வந்து மார்க் கிடையாது, மைனஸ் பண்ணிடுவாங்க. தண்ணி கம்மியாக யூஸ் பண்ணி, அதாவது எனக்கு சும்மா லைட்டாக நீங்கள் நினச்சிங்கனாலே போதும். நினச்சதை தொடச்சிங்கன்னா மேலே
தண்ணி இருக்காது, உடனே காஞ்சிரும். இதுவே அதிகமாக தண்ணி இருந்தால் காயறதுக்கு டைம் ஆகும், உங்களுக்கு அதுக்குள்ளே வந்து பார்த்துட்டு மைனஸ் பண்ணிவிடுவாங்க மார்க்கு. ஸோ கம்மியாக தண்ணி யூஸ் பண்ணி கம்மியாக இது பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸை வந்து க்ளீன் பண்ண சொன்னாங்க. அது வந்து அந்த ஸ்ப்ரே அடிச்சுட்டு அதுவுமே அதே மாதிரி தான் ஸ்ப்ரே அடிச்சுட்டு டக்லி க்ளீன் பண்ணுங்கள். இதில் என்ன பார்ப்பாங்கன்னா அந்த மக்கில் உள்ளது வந்து டேபிள் க்ளீன் பண்ணுற, கண்ணாடிக்கு வந்து பாட்டிலில் உள்ள ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறோமா, கரெக்டான ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது டேபிளுக்கு மக்கில் உள்ளது, கிளாஸ்க்கு வந்து அந்த பாட்டில் ஸ்ப்ரே அதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த 7 டாஸ்க்கு. 7மே ஓரளவு ஈஸியாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு வந்து லேண்ட்ஸ்கேப்பிங், அதாவது கார்டனிங், அந்த செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு செடி கட் பண்ணுறது, ரெண்டுக்கும் ஒரு 30 செகண்டு, மற்ற எல்லாத்துக்கும் 2 நிமிஷம், சமையலுக்கு மட்டும் உங்களுக்கு ஒரு 30 நிமிஷம் கொடுத்தாங்க. மேக்ஸிமம் ஒரு 2-3 ஹவர்ஸில் வந்து முடிஞ்சது உங்களுக்கு ப்ராக்டிக்கல். நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது அடுத்த பேட்சுமே வந்து உள்ளே வந்துடுறாங்க. கரெக்டான டைமுக்கு போங்க. நாங்கள் ப்ராக்டிக்கல் பண்ணும்போது ஒரு பர்சன் வந்து லேட்டாகி வந்துட்டாங்க. அவங்கள வந்து அலோவ் பண்ணல, கொஞ்சம் ரொம்பவே லேட்டாகி வந்துட்டாங்க, அலோவ் பண்ணல. ஸோ எல்லாருமே கரெக்டான டயத்துக்கு போங்க. கொஞ்சம் முன்னாடி போனாலும் தப்பு கிடையாது, ஆனால் லேட்டாகி போயிடாதீங்க. மேக்ஸிமம் ரிசல்ட் வந்து இந்த ஏரி எண்டுக்குள்ளே வந்துடும், அப்படி இல்லைனா ஜனவரியில் வரும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபைனலு. இதுக்கப்புறம் வைவான்னு ஒன்று கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து அப்படி கிடையாது. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஃபைனல் ப்ராசஸ்ஸு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் கோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு வரும். யார் யார் செலக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து போஸ்ட்டில் வரும். அதில் எந்த கோர்ட் இருக்கோ அந்த கோர்ட்டில் நம்ம கொடுத்து ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். இந்த இப்போ ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கடைசிக்குள்ளே, அதாவது அடுத்த மாதத்துக்குள்ளே, அப்படி இல்லைனா ஜனவரிக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து போஸ்டிங் போட்டுருவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா எலெக்ஷன்லாம் வர காரணத்தினால கண்டிப்பாக போஸ்டிங் போட்டுருவாங்க. ஸோ எல்லாருமே எக்ஸாமில் வந்து சக்ஸஸ் ஆக வந்து வாழ்த்துக்கள். நம்ம சேனலில் கவர்மெண்ட் எக்ஸாம் பற்றி கண்டினியூவாக வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு வரோம். ஸோ எல்லாருமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றே வந்து ஷோ ஆகும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.